இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நாம் வாழும் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் ஆளும் மக்கள் அடிமைகளை நசுக்கிக் கொண்டே இருக்கின்றனர். இதை சிலர் தட்டி கேட்டார்கள், சிலர் இதை கடந்து செல்கிறார்கள், பலர் இதை பொறுத்து கொள்கிறார்கள். ஆனால் மீட்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதில் யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நாம் வாழும் வாழ்விற்கு பொருள் தருவது நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் மட்டுமே. சுதந்திரம் இறைவனின் தனி அருளால் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒன்று. எனவே நாம் அனைவரும் உரிமை குடிமக்கள் என்பதை உணர்ந்து வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் கயத்தாறு பன்னீர்குளத்தை சார்ந்த பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பகவதி அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், திருமண காரியம் ஆண்டவருடைய அருளால் நடைபெற வேண்டும் என்றும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும், நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த திருவாளர் ராஜ் சோனியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெனி ஜோமரின் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், இறைவனின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் தெய்வீக அருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த தெய்வீக திரு அருளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உமது மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் புனித நாளிலே மக்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இறைவனின் பராமரிப்பை விளக்கும் நெகேமியா எழுதிய வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார், மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 4,
5-6 மேலும் 8 முதல் 10 முடிய. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 2 முதல் 4, 5-6 மேலும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா.
வாழ்விக்க வல்லவர் நீர். எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் பெற்ற திருமுழுக்கு வழியாக இறைவன் நம் அனைவரையும் சமமாக பார்க்கிறார். அவர் பார்க்கும் பார்வைக்கு ஏற்ற வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கும் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு கவனமுடன் செவிகொடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 12 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியவே பானமாக பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்தது இல்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாய் இருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலின் மிக வலுவற்றதாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானதாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நாம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலின் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்வுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவதாக திருத்தூதர்களையும், இரண்டாவதாக இறைவாக்கினர்களையும், மூன்றாவதாக போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன்பின் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிணித்தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ஜோடுலன் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே அன்பு சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், 24வது திருமண நாள் இன்று தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 4வது அதிகாரம் 14 முதல் 21 முடிய. மாண்புமிகு தியோஃபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டதை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராக கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாய்க்கினர் எசேயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலையடைவர், பார்வையற்றோர் பார்வை வருவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த பூமி இரட்டை தத்துவத்தால் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அது இரட்டை தத்துவம் என்றால், இரவு பகல், இருட்டு வெளிச்சம், ரெண்டு வேறுபட்ட சக்திகள். ஆனால் அவை இணைந்துதான் ஒன்றை உருவாக்குகின்றன, நாள் என்கின்ற ஒன்றை உருவாக்குகின்றன. அதே போல வெற்றி தோல்வி. பிரியமானவர்களே, அழுகையும் சிரிப்பும் இரண்டு வகையான உணர்வுகள். ஆனால் இரண்டும் இணைந்துதான் ஒரு முழு மனிதனை உருவாக்குகின்றன. அதுபோல ஆன்மீகத்திற்கு வருகிற பொழுது ஆன்மீகம், அறிவியல், மெய்யியல், விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது வானத்தை ஆய்வு செய்கிறது. அதே சமயத்தில் மெய்ஞானம் என்பது இந்த உடலை, ஆன்மீகம் என்பது இந்த பகுதியை, இந்த உயிரை ஆய்வு செய்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு விஞ்ஞானம் உதவி செய்கிறது. என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு மெய்யியல் என்று சொல்லப்படுகிற இந்த ஆன்மீகம் உதவி செய்கிறது. இதிலே
ஒன்றை மறுத்துவிட்டு இன்னொன்றை மட்டும் எடுப்பவர்கள் முழுமை பெற முடியாது. ஆண் பெண் படைப்பிலேயே 2 தத்துவம் இருக்கிறது. ஆண் பெண் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறவர்கள், உணர்வு பூர்வமாக வாழுகிறவர்கள், உடல் பலத்தை நம்புகிறவர்கள், அன்பை பலமாய் கொண்டு நம்பி வாழுகிறவர்கள். பெண்மை என்பதும் ஆண்மை என்பதும் இருவேறு துருவங்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இது விளக்க வேண்டிய அவசியமில்லை. உடலியல் ரீதியாக மட்டுமல்ல, உளவியல் ரீதியாகவானாலும் இயற்கை சார்ந்தும் நாம் இதை பார்க்கிறோம். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா படைப்புகளிலும் இது இருக்கிறது. ஆகவே இரட்டை தத்துவம் என்பது என்ன? வெறுப்பும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று சிந்திப்பது புத்திசாலித்தனம் அல்ல, அது சரியானதும் அல்ல. அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது. இதோ இந்த கடவுள் உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை. அதற்கு எடுத்துக்காட்டு தான் பவுல் அழகாய் சொல்லுகிறார். இந்த உடம்பை பாருங்கள். நாவு பேசுகிறது, கையால் பேச முடியாது. கை எடுக்கிறது, கொடுக்கிறது, காலால் செய்ய முடியாது. கால் நடக்கிறது, இதோ உட்காருவதற்கு பயன்படுகிறது. இவ்வாறாக இந்த உடம்பிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை செய்கிறது. இதிலே கண் ஒருவேளை சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம், நான் மூக்கல்ல, என்னால் சுவாசிக்க முடியவில்லை, ஆகவே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் கண்ணில்லாத மனிதன் அரைகுறை மனிதன் தானே. பிரியமானவர்களே, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று சிந்திப்பவன் கொஞ்சம் கம்மி உள்ளவன் என்று பவுல் அழுத்தமாய் சொல்லுகிறார். ஏனென்றால் உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியாது. அழுத்தமான வசனம் என்னவென்றால், நீங்கள் எந்த உறுப்பு மதிப்பு குறைந்தது என்று நினைக்கிறீர்களோ அதன் தேவை அதிகமாக இருக்கிறது. உடலில் மிக வலுவற்றவையாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானதாக இருக்கிறது. நம்ம யாரை ரொம்ப மோசம் அல்லது கேவலம்னு நினைக்கிறோமோ அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்குவோம். நீங்கள் யாரை ரொம்ப மதிக்கலையோ, நீங்கள் யாரை ஒன்றுக்கும் உதவலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையினுடைய சர்க்கிளில் இல்லைன்னு வச்சுக்குவோம். உங்கள் வாழ்க்கை நாற்றமடித்து விடும். எனவே வாழ்க்கையிலே எல்லாம் உள்ளிருக்க வேண்டும். தூய்மை என்பது எவ்வளவு தேவை. ஆனால் துப்புரவு பணியாளர்களை யார் மதிக்கிறார்கள்? பெரிதாய் கண்டுகொள்வதில்லை. ஆனால் ஒருவேளை அப்படி ஒரு பணியாளர்களை இந்த உலகத்தில் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். யோசித்து பாருங்கள். கல்யாண நேரம் மேக்கப் போடுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு வச்சுக்குவோம். எத்தனை கல்யாண வீட்டில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுவாங்க. எந்த ஃபோட்டோகிராஃபர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது, ஒவ்வொரு கடமை இருக்கிறது. ஆகவே பவுலின் வார்த்தை அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது. உடலில் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கியுள்ளார். இவ்வாறாக உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது கவலை கொள்வதால், அக்கறை கொள்வதால், அன்பு கொள்வதால் உடல் என்பது ஒரே உயிராய் ஒரே உறுப்பாய் சேர்ந்திருக்கிறது. ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறோம் என்றால், இரட்டை தத்துவம் அல்லது 2 விதமான பண்புகள் என்று எடுத்தவுடன் ஒன்றை கேவலம் என்றோ மோசம் என்றோ ஆகாது என்றோ ஒதுக்கிவிட்டு இன்னொன்றை தூக்கி வைத்து கொண்டாடுவது சரியல்ல என்று விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? படைப்பு என்பது இந்த எல்லாம் உள்ள இருக்கும். உங்கள் வீட்டிலே டாய்லெட்டும் இருக்கும், வரவேற்பறையும் இருக்கும். டாய்லெட் மோசம் என்பதற்காக டாய்லெட் இல்லாமல் வீடு கட்டுகிறேன் என்று யாரும் கட்டுவதில்லை. அதற்காக அந்த கழிவறையை வீட்டின் வாசலில் யாரும் வைப்பதில்லை. வரவேற்பறை இருக்கிறது, வரவேற்பறைக்கு எல்லோரையும் அழைக்கின்றோம். அதற்காக எல்லோரையும் படுக்கை அறை அழைத்து செல்வதில்லை. சமையல் கட்டு வரை எல்லாரையும் கூட்டி போவதில்லை. அப்படி ஒரு இடத்தையும் ஆனால் வீட்டில் வைத்திருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, படைப்பு என்பது என்னவென்றால், இன்றைக்கு இந்த லூக்கா நற்செய்தியிலே அதை சொல்லித் தருகிறார். புதிய படைப்பாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால்
இதோ தியோஃபில் அவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டீர்கள். உலகம் ஒரே போலத்தான் போகிறது, வாழ்க்கை ஒரே விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு தருகிறேன். இந்த ஒழுங்குபடுத்துதல் என்பதுதான் படைப்பு. ஒழுக்கம் என்பதுதான் உயர்வு. ஒழுக்கம் என்பதுதான் வாழ்க்கை. ஒழுக்கம் என்பதுதான் வாழ்வுக்குரியது. ஒழுக்கம் இல்லை என்றால் அங்கே என்ன நடக்கும்? ஆதியாமகத்திற்கு போவோம். இந்த லூக்கா நற்செய்தியின் ஆரம்பமும் தொடக்க புத்தகத்தின் ஆரம்பமும் ஒரே போல இருக்கும். அது என்ன தொடக்க புத்தகம்? இந்த பூமி உருவமற்று வெறுமையாய் கோயாஸ் அப்படிங்கிறான். அது என்ன அப்படின்னா, சில வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் தெரியும், நல்ல வீடு கட்டியிருப்பாங்க, பெரிய வீடாக இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா உட்கார இடம் இருக்காது. ஃபாதர் ஒரு 2 நிமிஷம், இந்த 2 நிமிஷம் பாங்க, அரை மணி நேரம் ஆயிரும் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வைக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய வீடு கட்டி என்ன புண்ணியம்? அந்த வீடு பயன்படாது, அது புழக்கத்திற்கு வராது. ஏனென்றால் அங்கே அது கிடக்கும், இங்கே இது கிடக்கும், இங்கே இது கிடக்கும், அப்படி கிடக்கும். ஆனால் சில வீட்டுக்கு போனீங்கன்னா சின்ன வீடாக இருக்கும், ஆனால் அவ்வளவு சுத்தமான என்ன அர்த்தம்? ஒழுங்காக இருக்கும். வைக்க வேண்டிய பொருட்கள் வைக்க வேண்டிய இடத்துல இருக்கும். எனவே ஆண்டவர் தொடக்கத்தில் என்ன செய்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தில் இருளும் வெளிச்சமும் பின்னி பிணைந்து கிடந்தன. கிளாரிட்டி இல்லாமல், தெளிவில்லாமல் இருந்தது. அதுபோல தண்ணியும் பூமியும் தெளிவில்லாமல், ஒதுங்க வைக்கப்படாமல், ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. ஆண்டவராகிய கடவுள் இதோ வெளிச்சத்தை இருளில் இருந்து பிரித்தார். அதான் படைப்பின் ஆரம்பம். இரவு என்பது இருட்டென்றும் பகல் என்பது வெளிச்சம் என்றும் கொடுத்தார். மனிதர்கள் வெளிச்சத்தில் வாழ படைக்கப்பட்டவர்கள், வௌவால் இருட்டில் வாழ படைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதனால் மனிதன் இரவில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வௌவால் பகலில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒவ்வொன்றும் அதனதன் தன்மையில் சிறந்தது. இப்போ நாம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் அதான் சொன்னேன், விஞ்ஞானம் என்பது இந்த உலகத்தையே உள்ளடக்கியது. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், பிற மனிதர்களோடு தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உயிர் இருக்குல்ல, அதை நான் ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒழுங்கு, இதுதான் புதுப்படைப்பு, இதுதான் எனக்கானது. இதையும் ஒழுங்காய் வைத்துக்கொண்டு உறவுகளோடு வாழ வேண்டும், அன்பியத்தோடு வாழ வேண்டும், என் தெருவிலே வாழ வேண்டும், இந்த நாட்டிலே வாழ வேண்டும், இந்த பூமியிலே தான் வாழ வேண்டும். ஆகவே அது இரண்டாம் தன்மை. இந்த 2 காரியமும் சரியாய் போக வேண்டும். எனக்கு ஒன்று தான், நான் உலகத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, நான் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நான் மட்டும்தாம்னா அவர் ஒற்றை காலில் நடப்பறவரை போல. ஒரு காலை தூரம் வெட்டிட்டு ஒரு ஆள் நடந்தால் நம்ம என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறோம்? அது எவ்வளவு கஷ்டம். அல்லது ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை அன்பு செய்வது போல் நீ பிறரையும் அன்பு செய். ஒரு சிலருக்கு செல்ஃப் லவ் இருக்காது, தன்னை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. கேட்டால் இந்தான்னு கடைசியில் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லா நோயையும் இழுத்து வச்சுக்கிட்டு படுத்துக்குவாங்க. சுற்றி இருந்தவங்கெல்லாம் படாத பாடுபட வேண்டியது இருக்கும். பிரியமானவர்களே, 2ம் ஒன்று. அதுவும் ஒற்றை காலில் நடக்கிறவர் தான். பலர் பிரசங்கத்தெல்லாம் எல்லாரும் சொல்கிறீங்க, தியாகம் தானே பெருசு இல்லைன்னு யார் சொன்னா? சிறந்தது இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் உன்னை நீ பேணினாயா? உன்னை அழித்து உன்னை கெடுத்து நீ ஒரு காரியத்திற்கு போகிற பொழுது கடைசியில் எல்லாரும் சேர்ந்து உனக்காக பாடுபடுகிற நிலையை நீ உருவாக்கி விடுகிறாய் அல்லவா? அது கடைசியில் தீமையில் தானே முடியும். எனவே 2 காலில் நடப்பது போல, 2 சக்கரங்களில் வண்டி ஓட்டி அது ஒரு பேலன்ஸில் போவது போல, படைப்பு என்று வருகின்ற பொழுது இரட்டை தத்துவம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை தத்துவம் என்பது வாழ்வின் தன்மை அல்ல. இரட்டை தத்துவம் என்பதுதான், நான் எப்போதும் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் அழவே மாட்டேன். மனநோயாளி, நான் எப்போவும் அழுதுகிட்டே தான் இருப்பேன், எனக்கு சிரிக்கவே வராது. அவரும் மனநோயாளி. 2மே நோய். எனக்கு வெற்றியை தவிர தோல்வி வந்துவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, மனநோய். நான் தோத்துடுவேன் எப்பவுமே, எதுக்கு எடுத்தாலும் நான் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவேன், நான் வாழ்க்கையில் வெற்றியை சுவைக்க வேண்டிய தேவையே இல்லை, அதுவும் மனநோய். பிரியமானவர்களே, 2க்குமான சமநிலை, ஒழுக்க நிலை, ஒழுங்கு நிலை என்பதுதான் படைப்பு. அதைத்தான் இவர் சொல்லுகிறார், ஒழுங்குபடுத்தி எழுதுகிறேன். அப்படி ஒழுங்குபடுத்துவதற்கு யார் உதவி செய்வார் என்றால் தூய ஆவி.
தூய ஆவி எல்லோருக்கும் திருமுழுக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூய ஆவியானவர் நன்மை எது, தீமை எது, சரி எது, தவறு எது, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விலக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தெளிவை நமக்கு தருவார். ஒரு செயல்பாட்டு தெளிவை, உறுதியை நமக்கு தருவார். எனவேதான் தூய ஆவியால் இயேசு ஆட்கொள்ளப்பட்டவராக வந்து நின்று சொல்லுகிறார், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். நாம் எல்லோரும் என்ன கூட்டம்? கத்தோலிக்க திருக்கூட்டம். ஏன் கத்தோலிக்க திருக்கூட்டம்? ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆலயத்திலே இடம். நாம் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கில் தான், அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் தான் இங்கே இணைந்து வருகிறோம். இது பரிசுத்தமான இடம், ஆண்டவருக்குரிய இடம். இங்கே அந்தோணியாரின் திருவுடல் மாட்சியோடு இருக்கிறது என்றால் இந்த நிறைவு நமக்கு உண்டு. அப்போ சந்தைக்கு போனா நான் சந்தையா இருப்பனா? இல்லை. நீ சந்தை வெளியில் அலைந்தாலும், நீ ஒரு சாக்கடையை கடந்து போக நேரிட்டாலும், உங்களுடைய தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்பவே உங்கள் செயல்களை அமைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் புதுப்படைப்பாய் வாழுகிறீர்கள். அப்ப ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்களா ஃபாதர்? அதான் சொல்லுகிறேன், இரண்டு தத்துவம் இருக்கிறது. ஏன் இரட்டை சொல்லுகிறது? எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்றான் சட்டத்தை. செய்ய வேண்டியது செய்யவில்லை என்றால் குற்றம், செய்யக்கூடாததை செய்தால் குற்றம். நீங்கள் தானே சொன்னீங்க செஞ்சாலும் செய்யணும்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செய்தால். பிரியமானவர்களே, எனவே இரண்டில் ஏற்புடையது இல்லை என்கின்ற தெளிவை தூய ஆவி கொடுக்கிறார். எது ஏற்புடையது என்றால், ஒன்று ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். அன்பு என்பது மனிதனுக்கு ஏற்புடைய செயல். தன்னையும் அன்பு செய்ய வேண்டும், பிற உயிர்களையும் அன்பு செய்ய வேண்டும், இறைவனையும் அன்பு செய்ய வேண்டும், நமக்குள் இருக்கின்ற நிறைவையும் அன்பு செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, ஒன்று அன்பு. இரண்டாவது, இதோ சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர். சிறை என்பது தவறு செய்தவர்களுக்கான இடம். எப்போது விடுதலை அடைவார்கள்? சிறையில் இருப்பவர்கள் எப்போது விடுதலை அடைவார்கள்? மன்னிப்பு பெற்றால் விடுதலை அடைவார்கள். எனவே நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது புதுப்படைப்பாய் மாறுகிறீர்கள். அன்பு செய்கிற பொழுது புதுப்படைப்பாய் மாறுகிறோம். பிறரை மன்னிக்கின்ற பொழுது புதுப்படைப்பாய் மாறுகிறோம். மூன்றாவது, பார்வையற்றோர் பார்வை பெறுவர். பார்வையற்றோர், இந்த பிச்சைக்காரங்க, ஐயோ பாவம், இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறவங்கெல்லாம் பரிதாபமாக நிற்கிற பொழுது அவர்கள் மீது கருணை கொள்ள வேண்டும். எனவே புதுப்படைப்பாய் மாறுவதற்கு அன்பு தேவை, மன்னிப்பு தேவை, மூன்றாவது கருணை என்கின்ற உணர்வு தேவை. நான்காவது, இதோ ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பப்படுவர். எனவே உள்ளுக்குள்ளே வீரம் என்று சொல்லப்படுகிற, உறுதி என்று சொல்லப்படுகிற தைரியம், துணிச்சல் என்பது தூய ஆவியினுடைய முக்கியமான ஒரு கொடை. துணிச்சல் இருக்கிறவன் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். துணிவு இல்லாதவர்கள் வாழ முடியாது. இப்பந்தான் இரட்டை தத்துவத்திற்கு வருகிறோம். துணிச்சல் என்பது அன்போடு இணைந்து இல்லை என்றால் காட்டுமிராண்டித்தனமாய் மாறிவிடும். சரி, ரோட்டில் நின்று சண்டை போடுற ரவுடிக்கும் போர்க்களத்தில் நின்று சண்டை போடுகிற தளபதிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு போர் தளபதியும் சண்டை தான் போடுகிறான், ரோட்டில் நின்று ஒருவன் சண்டை தான் போடுகிறான். இவனை ரவுடி, சி அசிங்கம் என்று சமூகம் ஒதுக்குகிறது. ஒரு போர் தளபதியை வாவ் என்று பெருமை பாராட்டுகிறது. என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் இல்லாத வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டும் சண்டை தான். ஆனால் அதுவோ நாட்டின் மீது கொண்ட அன்பினால் தன் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக எதிரி படையிடமிருந்து, எதிரிகளிடமிருந்து சண்டையிட்டு காப்பாற்றுகிறார். அவன் தளபதி என்றும் மன்னன் என்றும் அவனை நாம் பெருமை கொண்டு பாராட்டுகிறோம். ஆனால் ரோட்டில் நின்று சண்டை போடுறவன் என்ன செய்கிறான்னு அர்த்தம்? தெருச்சண்டை. ஒரு ஒழுங்கில்லை, ஒரு பண்பில்லை, எதற்கு செய்கிறோம் என்கின்ற தெளிவில்லை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பப்படுவர். எனவே 4 காரியங்கள் புதுப்படைப்பாய் மாறுவதற்கு தேவைப்படுகிறது. ஒன்று, ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அது மொத்தமான ஒரு ரூல். ஆவி என்கின்ற வெளிச்சம், ஆவி என்கின்ற ஒரு புனிதம் நம்மை தொட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் படைப்பின் நுழைவுக்குள் போகிறார்கள். உள்ளே போகிற பொழுது அன்பு, மன்னிப்பு,
கருணை, துணிவு என்கின்ற 4 பண்புகள் இருந்தால் நாம் புதுப்படைப்பாய் மாறுவோம். அதிலே உயர்வு தாழ்வு என்றில்லை. நான் கொசுவாய் படைக்கப்பட்டாலும், ஈயாய் படைக்கப்பட்டாலும், அல்லது ஒரு சிங்கமாய் படைக்கப்பட்டாலும், அல்லது காட்டிலே வாழுகிற ஒரு மானாய் படைக்கப்பட்டாலும், அல்லது மனிதனாய் படைக்கப்பட்டாலும், கருப்பாய் இருந்தாலும், சிவப்பாய் இருந்தாலும், குட்டையாய் இருந்தாலும், வளர்த்தியாய் இருந்தாலும், ஒல்லியாய் இருந்தாலும், குண்டாய் இருந்தாலும், போதிய கல்வி ஞானம் இருந்தாலும், கல்வி ஞானம் இல்லை என்றாலும், போதிய பணவசதி இருந்தாலும், பணவசதி இல்லை என்றாலும், ஏற்றத்தாழ்வு என்பது தவறு. எது பெரிது எது சிறிது என்பதல்ல, ஆனால் புதுப்படைப்பாக வேண்டும் என்பது முக்கியம். ஃப்ரெஷ், நியூ லைஃப், என்லைட்டன்டு லைஃப் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புதிய படைப்பிற்குள் நுழைவோம். ரொம்ப அழுத்தமான ஆழமான ஒரு செய்தி வசனம். தயவுசெய்து வீட்டில் போய் இன்னொரு முறை நீங்கள் இந்த யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கான சில விளக்கங்களையும் தெளிவுகளையும் ஆவியானவர் தருவார். புதுப்படைப்பாய் மாற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உரிமை சுதந்திர வாழ்வில் உண்மையுடையவர்களாக வாழ வழிகாட்ட வேண்டிய ஞானத்தை எங்கள் திரு அவை தந்தையர்களுக்கு கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் எங்களை குடியரசு நாட்டின் நல்ல குடிமக்களாக வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது நாட்டில் உழைக்கும் ஒவ்வொரு குடிமக்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் தங்களுக்குரிய கடமைகளை திறம்பட செய்ய வேண்டிய ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அடித்தளலுக்காகவும் அது கையிலிருந்து வழியாக இதய அமைதியே இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த தூய ஆவியின் கொடையால் இக்காணிக்கைகளை உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் இப்பலி எங்களை புது படைப்பாய் மாற்றுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். நீர் எங்களை மீட்பரை அனுப்பும் அளவிற்கு இந்த உலகத்தின் மீது பரிபண்பு கொண்டிருக்கிறீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அதே அன்பை எங்கள் மீதும் செலுத்துகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் முத்துப்பாண்டி, தாய் ஜெயமேரி இவர்கள் மகன் செல்வகுமாருக்கும், சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் அழகுதுரை, தாய் லதா இவர்கள் மகள் சங்கீதாவுக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இது திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 27ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி செவ்வாய் காலை 10 முதல் 4 மணி வரை குணமளிக்கும் நவநாள் தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 29ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 1ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 2ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாற ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் மரியன்னை அன்பியம். மரியன்னை அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை சூசியப்பர் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். நன்றியாக இன்று நம் ஆலயத்திற்கு காணிக்கையாக 100 கிராம் வெள்ளி ஜெபமாலை ஒன்றும், ரூபாய் 50,000 மதிப்புள்ள நற்கருணை ஆசீர் பாத்திரம் ஒன்றும் காணிக்கையாக தரப்பட்டுள்ளது. சுரண்டை பிரான்சிஸ் தெரேசாள் குடும்பத்தினருக்கும், பெங்களூர் பேராசிரியர் லூர்துராஜன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். திருமண நாள் வாழ்த்து. இன்று தங்களது 24வது திருமண நாளை கொண்டாடுகின்ற சூடலன் செல்வி தம்பதியினருக்கு நமது திருமண நாள் வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நன்றி சொல்லிக்கொள்வோம். கடந்த 7/1/2025 அன்று நமது புனிதர் ஆலயத்தில் கொடியேற்றமும் அதைத் தொடர்ந்து அசன உணவும் வழங்கப்பட்டது. அன்று மதியமும் அசன உணவு வழங்கப்பட்டது. அதற்காக காணிக்கை கொடுத்த குடும்பங்கள்: சென்னை எட்வின் அமலா குடும்பத்தினர் 25,000 ரூபாய், லூர்துராஜ் ஆசிரியர் அனிஷ்டா ஆசிரியை குடும்பத்தினர் 6,000 ரூபாய், ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 5,000 ரூபாய், மைக்கேல் சேவியர் செல்வி ரூபி இலைக்கடை 2,000 ரூபாய், ஜஸ்டின் ராஜா சந்தனம் 2,000 ரூபாய், அலெக்ஸ் கீதா முன்னாள் கவுன்சிலர் 1 பை அரிசி வகைக்கு 1,760 ரூபாய், ஜெயராஜ் ஜுசி 1 பை அரிசி வகைக்கு 1,760 ரூபாய், பாம்பு கோவில் மேத்தப்பிள்ளை காமிலா 1 பை அரிசி வகைக்கு 1,760 ரூபாய், அந்தோனியார் பக்தர் ஒருவர் அரிசி வகைக்கு 1,500 ரூபாய், இன்னொரு அந்தோனியார் பக்தர் காணிக்கையாக 1,225 ரூபாய், ஜெகன் சேவியரம்மாள் 1,200 ரூபாய், ஜேம்ஸ் பிரியா 1,000 ரூபாய், ஆரோக்ராஜ் ரோஸ்லின் 1,000 ரூபாய், லூர்து கோபி லிதியால் 1,000 ரூபாய், எக்ஸ் சகாயம் செலின் 1,000 ரூபாய், எக்ஸ் செபஸ்தியான் உதயா 1,000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1,000 ரூபாய், ராஜ் சோனியா 1,000 ரூபாய், லூர்துராஜன் ரெஜிலா 1,000 ரூபாய், கே விக்டர் ராணி 1,000 ரூபாய், சீமோன் பெமிலா 1,000 ரூபாய், அந்தோணி ராயப்பன் சகாயம் 1,000 ரூபாய், ஜேம்ஸ் ராஜம் 1,000 ரூபாய், ஜோமிக்ஸ் டெபி 1,000 ரூபாய், குறும்பலா பெரிய ரத்னசாமி ஜெயா குடும்பத்தினர் மதிய சாம்பார் வகைக்குள்ள காய்கறி முழுவதும் கொடுத்துள்ளார்கள். பிரான்சிஸ் தெரேசா 1,000 ரூபாய், சார்லஸ் அமலா 500 ரூபாய், ஜேம்ஸ் புஷ்பராஜ் 500 ரூபாய், புஷ்பராஜ் சரோஜா 500 ரூபாய், அமலி சகாயராஜ் 500 ரூபாய், ராஜ் இமாகுலிட் 500 ரூபாய், சேவியர் ஜெபஸ்தியம்மாள் 500 ரூபாய், லூர்து ராணி 500 ரூபாய், ஜெகன் அக்சலியா 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், மிக்கேல் ஆசிரியர் ஜெபமாலை 500 ரூபாய், லூர்து சாமி ஆசிரியர் பாலா 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், இருதயம் அமுதா 500 ரூபாய்,
ஜென்கின்சன் அனிஷ்டா ராணி ஸ்டோர் 500 ரூபாய். VYA சூசைப்பாண்டி வசந்தி 500 ரூபாய். ஆனந்த் ஆனந்தி 500 ரூபாய். எக்ஸார்ஜ் 500 ரூபாய். கேசவன் 500 ரூபாய். மதுரை ராஜ் இசக்கியம்மாள் 500 ரூபாய். சொர்ணா ஊறுகாய் பரங்குன்றாபுரம் 400 ரூபாய். மிக்கேல் லக்ஸி 300 ரூபாய். ஸ்டீபன் புனிதா 300 ரூபாய். அருள்ராஜ் அல்போன்சா 300 ரூபாய். அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய். ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய். நிக்கோலஸ் பாப்பா 200 ரூபாய். ரஞ்சித் நிர்மலா 200 ரூபாய். இன்பன் பெலினா 200 ரூபாய். ராஜ் உஷா 200 ரூபாய். ஜார்ஜ் ஸ்னேகா 200 ரூபாய். ஆரோக்கியசாமி புனிதா கீழச்சுரண்டை 200 ரூபாய். ஜேம்ஸ் பாஸ்கலின் 200 ரூபாய். ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய். பிரகாஷ் அமலா 200 ரூபாய். மொத்த வரவு 76,605 ரூபாய். செலவுகள்: பலசரக்கு ஜாமான் செலவுகள் 28,960 ரூபாய். சிலிண்டர் வாடகை 2க்கு 1,800 ரூபாய். இட்லி மாவு அரைக்க செலவு 3000 ரூபாய். மதியம் மற்றும் இரவு உணவு தயாரிக்க மாஸ்டர் சம்பளம் 7,480 ரூபாய். சமையல் பாத்திரம் கழுவுவதற்கும் ஆலய சுத்தம் செய்வதற்கும் 2,700 ரூபாய். குடிநீர் கேன் 300 மில்லி, மேலும் பெரிய கேன் வகைக்கு 4,905 ரூபாய். சமையல் பாத்திர வாடகை 2,700 ரூபாய். திருப்பலி பொருட்கள் 1,273 ரூபாய். நவநாட்களில் பைபிள் பரிசு கொடுத்தமைக்கு 1,920 ரூபாய். பொங்கல் செலவு 573 ரூபாய். நோட்டீஸ் வகைக்கு 270 ரூபாய். மொத்த செலவு 55,611 ரூபாய். மீதி இருப்பு 20,394 ரூபாய். இந்த அசன உணவிற்காக பண உதவி, பொருளுதவி, உடலுதவி கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் நன்றியோடு ஜெபிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது தெய்வீக திரு அருளால் எங்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகிறோம். நீர் கொடுத்த புத்துயிரால் புது படைப்பாய் மாறி உமது அருளில் நாங்கள் என்றும் பெருமை கொள்வோமாக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். பிரியமானவர்களே, தென்காசி பங்குக்கு போனீங்கன்னா கோயில் உள்ளே பாருங்கள், இந்த நீலிங் ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்க. கோயில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ரொம்ப ஆகாது. ஒரு 1 லட்ச ரூபா செலவழித்தோம்னா பின்ன இருந்து பாதி மண்டபம் வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், மரப்பெஞ்சில் நல்லா அழகாக நம்ம போட்டுடலாம். அது எல்லாருமே வசதியாக இருக்கும். பெரிய ஆட்கள் எல்லாருமே என்ன செய்யலாம், மேலே உட்கார்ந்து கொள்ளலாம். ரொம்பலாம் ஆகாது. ஒரு 1 லட்ச ரூபா தான் ஆகும். நல்லுள்ளங்கள் இருந்தால் சொல்லுங்கள், எல்லாருக்குமே நீலிங் ஸ்டாண்ட் போட்டுருவோம், வசதியாக இருக்கும். இறுதி பாடல்.